வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்சிபி வர்சஸ் குஜராத் மோதிய போட்டியின் ரிசல்ட்டால் புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த பெருமாற்றம், சிஎஸ்கேவுக்கு சாதகமான முடிவுகள். அதாவது ஐபிஎல் தொடரின் 52வது லீக் போட்டியில் ஆர்சிபி அணியை எதிர்த்து குஜராத் அணி களமிறங்கியது. குஜராத் அணிக்கு இந்த போட்டி வால்வாசாவா போட்டி என்பதால் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் டாஸை வென்ற ஆர்சிபி அணியின் கேப்டன் டூப்ளசிஸ் அவர்கள் பவுலிங்கை தேர்வு செஞ்சாரு. இதன் பின் விருதுவன் சாகா, சுப்மன் கில் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. அதே போல ஆர்சிபி அணி தரப்பில் ஸ்வப்னீத் சிங் முதல் ஓவரை வீசினார். அந்த ஓவரில் ஒரு ரன் மட்டுமே சேர்க்கப்பட இரண்டாவது ஓவரை வீச சிராஜ் வந்தார். இந்த ஓவரில் அட்டாக் செய்ய வேண்டிய நிலையில் இருந்த விருதுவன் சாகா வெறும் ஒரு ரன்னில் ஆட்டமிழக்க தொடர்ந்து 4வது ஓவரில் கேப்டன் சுப்மன் கில் 2 ரன்களிலும் வெளியேறினாங்க. இதனால் குஜராத் அணி 10 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் சாய் சுதர்சன், ஷாருக்கான் கூட்டணி இணைந்து இருவரும் குஜராத் அணியின் ஸ்கோரை உயர்த்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது கேமரூன் கிரீன் வீசிய ஷார்ட் பாலில் சாய் சுதர்சன் 6 ரன்களில் வெளியேறினார். ஐபிஎல் வரலாற்றில் சாய் சுதர்சன் முதல் முறையாக ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்து உள்ளார். இதனால் பவர் பிளே ஓவர்கள் முடிவில் குஜராத் அணி 23 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் இழந்தது. தொடர்ந்து மில்லர், ஷாருக்கான் கூட்டணி இணைந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 4வது விக்கெட்டுக்கு 61 ரன்கள் சேர்த்திருந்த நிலையில் கரண் சர்மா பவுலிங்கில் மில்லர் 20 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்து வெளியேறினார். அடுத்த ஓவரிலேயே ஷாருக்கானும் விராட் கோலியின் அற்புதமான ஃபீல்டிங்கால் 37 ரன்னில் ரன் அவுட் ஆக ஆட்டத்தில் ஆர்சிபி அணியின் கைகள் ஓங்கியது. இதனால் 15 ஓவர்களில் குஜராத் அணியின் ஸ்கோர் 102 ரன்களாக இருந்தது. தொடர்ந்து கரண் சர்மா வீசிய 16வது ஓவரில் ராகுல் டிவேட்டியா 19 ரன்கள் சேர்க்க 17வது ஓவரில் 9 ரன்களும் சேர்க்கப்பட்டது. ஆனால் ரஷீத் கான் 18 ரன்களிலும் ராகுல் டிவேட்டியா 35 ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க பின்னர் கடைசி ஓவரின் முதல் பந்தில் மானவ் சுதார் 1 ரன்னிலும் ஆட்டமிழக்க 2வது பந்தில் மோஹித் சர்மா ரன் அவுட் ஆனார். தொடர்ந்து 3வது பந்தில் விஜய் சங்கர் 10 ரன்களில் ஆட்டமிழக்க இதனால் ஆர்சிபி அணி டீம் ஹாட்ரிக்கை வீழ்த்தியது. இதன் காரணமாக குஜராத் அணி 19.3 ஓவர்களில் 147 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. ஆர்சிபி அணி தரப்பில் சிராஜ், யாஸ் தயால், விஜய்குமார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தாங்க. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய ஆர்சிபி அணியானது இந்த ஐபிஎல் தொடரிலேயே தனது சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது சிறந்த ஓப்பனிங் பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு சில விக்கெட்டுகள் வீழ்ந்தாலும் அதிரடியாக பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதில் நம்ம சாமியான டூப்ளசிஸ் அவர்கள் 23 பந்தில் 64 ரன்களையும் அடித்திருந்தார். அதே போல விராட் கோலியும் 27 பந்தில் 42 ரன்களையும் அடித்திருந்தார். வெறும் 7 ஓவர்களுக்குள்ளே 100 ரன்களையும் தாண்டி விட்டாங்க என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு வெறித்தனமான பேட்டிங்கை செஞ்சிருந்தாங்க ஆர்சிபி அணியினர். இறுதியில் ஆர்சிபி அணியானது அபார வெற்றியையும் பெற்றிருக்காங்க. ஆர்சிபி அணியின் இந்த வெற்றியானது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறியுள்ளது. ஏனென்றால் இந்த போட்டியில் குஜராத் அணி வெற்றி பெற்றிருந்தால் 10 புள்ளிகளை பெற்று சிஎஸ்கேவுடன் பிளே ஆஃப்க்கு வந்து இருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் ஆர்சிபி அணியானது சிஎஸ்கே அணிக்கு தற்காத்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.